Hi guys, welcome to Mr. Adu Vlogs. பைக்கை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னடா பைக்கை பத்தி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பஜாஜ்ல ஒரு பஜாஜ் ப்ரூசியர்னு சொல்லிட்டு அந்த பைக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பைக்கை ஏன்டா இவ்வளவு பாப்புலரா சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் விடுறாங்க. இது மாதிரி நிறைய நீ வந்து ஆட்டோல பார்த்திருக்கான். பஜாஜ் நிறுவனமே வந்து இதுல வந்து நிறைய ஆட்டோலாம் விட்டுருக்காங்க. அதே நிறுவனம் தான் இதையும் விடுறாங்க. ஏற்கனவே பஜாஜ்ல வந்து மைலேஜ் தர வண்டின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினா எல்லாமே இருக்கு. CT100 எல்லாமே பிளஸ் அவங்களுக்கான பிளஸ் பல்சர் தான். அதுவே வேற லெவலில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுமா இல்ல பாப்புலர் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். ஏன்னா இதோட லாங் அதெல்லாம் வந்து நம்ம போக தான் தெரியுமே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பஜாஜ் பைக் ப்ரூசியர்ல அந்த பைக்ல அவன் வந்து சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் அதான் வந்து அவங்க மெயினா வச்சே விடுறாங்க. அதனால இது வந்து இப்போ வந்து சிஎன்ஜியோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 rupees வருது நம்ம இந்தியாவில். ராஜஸ்தான் அங்கெல்லாம் வந்து ரேட் கூட தான். பட் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கான ரேட்டே வந்து கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம். அதை வச்சு வந்து விடுறதுனால இதுக்கும் பெட்ரோலுக்கும் எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா மைலேஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90 to 100 தான் அவங்களும் கிளைம் பண்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நார்மல் நம்ம பஜாஜ் பைக்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ அதே தான் இதுலயும் இருக்கு. வேற எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. அதே மாடல் CT100 இருக்கும்ல அதே மாடல் தான் இது விடுற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.